Welcome to Ajit VJ. Happy birthday. One and only peace. STR. சிம்பிள் ஒன்லி ஒன் திங் தான். அதாவது நம்ம நிறைய ஹீரோக்கு வந்து ஃபேன்ஸாக இருப்போம். சில ஹீரோக்கு நம்ம ஃபேன்ஸாக இருக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபேன்ஸுக்கு ஒன்றுன்னா அந்த இடத்துல சட்டையை தூக்கிட்டு வந்து நின்று உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா. எல்லாராலாம் சொல்ல முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அந்த விதத்தில் வந்து தன்னுடைய ஃபேன்ஸை எந்த விதத்துலையுமே ஏமாற்றாத நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தன் இருப்பான்னா அதில் எஸ்டிஆர்னு ஒரு பேர் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஃபேன்ஸும் அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அவரோட ஃபேன்ஸுங்கிறத தனியாக தெரியும். கிட்டத்தட்ட சில ஹீரோவோட ஃபேன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா பெருமையாக, அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டிஆர் ஃபேன்ஸ்னு சொல்லி பெருமையாக சொல்லலாம். அவர் அவளை எங்கேயுமே தலைக்குனி விட மாட்டான்டா மனுஷன். அதனால் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இதை வந்து எப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த பாட்டை நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு மாதிரி நம்மளை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, இப்போ லவ் ஃபெயிலியர்னா என்ன, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அவனுக்கு, பாட்டு கேளு ரெக்கவர் ஆகுது, அதுலேருந்து வெளியே வா, அது உனக்கு அடுத்த லைஃப் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன எல்லாமே அதானே, லவ் ஃபெயிலியரா அவனுக்கு அடுத்த ஒரு லைஃப் இருக்கு, மயிரை நினச்ச வாழ்க்கையே அமையல, கிடைச்ச வாழ்க்கையை வச்சு நான் என்னடா ஆசைப்பட்டு வாழணுங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு பெயினில் இருக்கிறவனுக்கு. அப்படி இருக்கும்போது லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டு அழுதுகிட்டு இருந்த ஒரு சமயத்தில் லவ் சாங்கா, லவ் ஃபெயிலியரா விடு, அதுக்கு உனக்கு ஜாலியாக அதை நீ மூவ் ஆன் பண்ணு. அந்த இடத்த விட்டு நீ ஜாலியாக நீ ஃபீல் பண்ணாத. உன்னை ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா அது வந்து உன் மேலே தப்பு இல்லைல்ல, விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆறுதலாக ஒரு சாங் ஒன்று கேட்டுச்சு. எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர். அதனால அவர் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாப்புல. பட் இருந்தாலும் அப்பையும் அவர் ஃபேன்ஸ் கூட நின்னோம் எஸ்டிஆர்ஸ். ஸோ இப்போ அந்த சாங்குக்கு தான் வைப் கொண்டு போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை நான் வைப் பண்ணியே தீருவேன். என் கையில் வந்து ஒரு தண்ணிங்க நீங்கள் எப்படி தப்பாத்துக்கிறீங்க, இந்த பாட்டில் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் மட்டும் குடிச்சிட்டு லவ் ஃபெயிலியருக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இது என்ன, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி நான் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா. ஸோ எப்பயுமே நம்ம அதை மட்டும் சாப்பிடக்கூடாது, கரெக்டாக. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் வைப்ஸ் பண்ணுறதுக்காக நான் பல ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பாட்டு அது அம்மாவுக்காக மயான சாமான். ஆஹா, ஒரு பர்ஸ்ட், ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும்போது ஒரு ஜோனில் இருக்கும்ல, அப்போ வந்து இந்த பாட்டை ரொம்ப ஹீல் பண்ணியிருக்கேன். ஓகே, லீவ் இட்ரா, வி ஆர் மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி தரமான பாட்டு தான். டேட்ஸ் எடுத்துப்போம். நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருக்கும்.
ஓகே, எதுக்காக லவ் பண்ணுறோம், எதுக்காக லவ் பண்ணுறோம், எதுக்காக லவ் பண்ணுறோம், லவ் ஏண்டா பண்ணுறோம், சந்தோஷமா இருக்கணும்னு லவ் பண்ணுறோம், சந்தோஷத்தை கெடுக்கும்படி அவளும் பண்ணுறான், பொண்ணுங்களை திட்டாத மாமா, உன்னைய திட்டிக்கோ மாமா. அதாவது சந்தோஷமா இருக்கணும்னா லவ் பண்ணுறான், அவனை கெடுக்கிற மாதிரி தாங்க அவள் பண்ணுறான். பொண்ணுங்கால திட்டாத மாமா, உன்னைய திட்டிக்கும் மாமா. எதுக்காக லவ் பண்ணுறோம், என்னத்துக்காக லவ் பண்ணுறோம், எதுக்காக லவ் பண்ணுறோம், லவ்வை ஏண்டா பண்ணுறோம். கரெக்டு தான். எதுக்கு லவ் பண்ணணும், ஏன் லவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ஐடியா சஜெக்ஷன்ஸ், உங்களுடைய எது என்னவோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எதுக்காக லவ் பண்ணணும்னு, அது வந்து ஒரு கால்ரா காய்ச்சல் மாதிரி, டெங்கு காய்ச்சல் மாதிரி, ஓகேவா. சில பேர்த்துக்கு வரும், சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். சில பேர் அந்த டெங்கு காய்ச்சல்னாலையும் கால்ரா காய்ச்சல் செத்துருவான். அது தாங்குற அளவுக்கு நம்மள்கிட்ட மனோபலமும் உடம்பு பலமும் இருந்தால் பண்ணுங்க, தாங்க முடியாதுன்னா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் செத்து தான் போகணும். நம்மலாம் செகண்ட் கேட்டகரி, பண்ணிட்டு போயிடுச்சுன்னா செத்துருவோம். அதனால் வேணாம், ஒதுக்கி ஸ்கிப் பண்ணிடணும். வரவலை பண்ணிக்கலாம் லவ், மற்றபடி டேய் கம்மா அசிங்கமாக கேட்பேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஆம்பல மனச உடைக்க தெரிஞ்சவதா பொம்பளை, அவ பொம்பளை. அந்த உடஞ்ச மனசோட வாழ தெரிஞ்சவடா ஆம்பளை, நம்ம ஆம்பளை. உனக்காக ஒருத்தி பிறந்திருக்கா, நீ இன்னும் பார்க்கல, அவளை பார்க்கல. உன டாடாரா கிழிச்சி விட்டுட்டு போனவளை மறக்கல, ஏண்டா இன்னும் மறக்கல. உனக்காக ஒருத்திய அனுப்ப முடிவு பண்ணிட்டான், அதுக்காக இவளை உன்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். வருவான்னு வரைக்கும் நீ மூடிட்டு சும்மா இருடா. தம்ம பிடிக்காம தண்ணி அடிக்காத. பாட்டில் திருண்டா வண்டி பிடிச்சினாயா. தண்ணி அடிக்காத, தாடி வளர்க்காம, தம்ம பிடிக்காம தோத்ததா வேஸ்ட்டு. என்னன்னாலும் அவளுக்காக அழுவாத, போனா போராடா ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு. விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா, உன்னை விட்டுட்டோமேனு அழுவனுண்டா. தோத்துட்டோமேனு நீ கலங்காதடா, உன் காதலோட தோல்விதான் வாழ்க்கையோட வெற்றிடா. பொண்ணுங்களை திட்டாத மாமா, உன்னை நீய திட்டிக்கோ மாமா. லவ் மட்டும் பண்ணாத மாமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு மாமா. ஆம்பல மனச உடைக்க தெரிஞ்சவடா பொம்பளை, அவளும் பொம்பளை. அந்த உடஞ்ச மனசோட வாழ தெரிஞ்சவன்டா ஆம்பளை. ஓகே, அதாவது இந்த சாங் வந்து என்ன கற்றுக்கிட்டுன்னு வச்சுக்கேன். எஸ், பொண்ணுங்க வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, மனசை உடைப்பாங்க. கலங்கிடாத, உடஞ்சிடாத. கடவுள் நமக்குன்னு ஒருத்தி அனுப்பி வைப்பான். தட்ஸ் ஆல். திருஷ்டி அறியணும். அம்மா
எஸ்டிஆரின் காதல் சாங் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் முன்னெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு லேட்டராக ரிலைஸ் பண்ணும்போது இந்த பாட்டுக்கு என்னடா குறை அப்படி தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி நமக்கே வழுதாக இருந்துச்சு, என்னடா இது இப்படின்னு. அப்புறம் லேட்டராக ரிலைஸ் பண்ணும்போது பாடலாம் அந்த பிள்ளை